Hello guys, welcome back. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய பேர் என்னோடய vlogக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா எங்களுக்கே தெரியல, சும்மா அப்படியே ரேண்டமாக கொஞ்ச நாளாக ரொம்ப மழையாக இருந்தது. ஸோ அவ்வளோவா எங்கேயுமே போகலை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால சும்மா அப்படியே ஒரு ஈவினிங்காக இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. ஸோ அதனால் டிராஃபிக் பிஃபோராக நாங்கள் சும்மா அப்படியே போயிட்டு வரலான்ட்டு. காய்ஸ், ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். நாங்கள் 3 பேருமே தான் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ இவனை வந்து நான் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து அந்த இன்ஜின் கார்டு இருக்கிறதுனால அதில் வந்து அவனோட காலை வச்சிட்டேன். ஸோ அவருக்கு வந்து ஹீட் அடிக்காது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த பீச்சுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நான் வேறு எங்கேயுமே போகலை. ஒரு ரைட் மட்டும் நான் ஃபர்ஹான் மட்டும் போனோம். லைக் அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மழை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். என்னஞ்சோ மேடம்க்கு வந்து அசீஸ் இப்படி வந்துக்கோ அசீஸ். ஃபர்ஹான் வந்து என்ன பண்ணுவேனாக்கா, ஹெல்மெட் போட்டுக்குவோம். ஹெல்மெட் போட்டு நல்லா டக்கின் மாதிரி படுத்துக்குவோம். படுத்துக்கிட்டு இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னாக்கா அவர் வந்து இல்லை வேண்டாம் இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்புறமா வேணா உட்கார வச்சுக்கலாம். அவனுக்கு வந்து பார்த்திங்களா, இப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா அது வந்து அந்த ரெவிங் சவுண்டு இருக்கும்ல, அதில் வந்து டக்கின் பண்ணிட்டு அவன் கத்திக்கிட்டே இருப்பான். கத்திட்டே அடையிடுவான். அவருக்கு வந்து இந்த பைக் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு வந்து நிஞ்சா H2R அந்த ஒரு மைண்டில் இருக்கும். இப்போ நமக்குலாம் சின்ன வயசில் இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, சைக்கிள்லேயே நம்ம வந்து ஒரு பைக் சவுண்டு வச்சுட்டு போவோம்ல, அது மாதிரி இவர் வந்து இந்த பைக்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டு வச்சுட்டு வருவான். நான் தான் சொல்லுவேன், டேய் இந்த பைக்லேயே ஒரு சவுண்டு இருக்குடா, நீ ஏன்டா வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சவுண்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த டைமில் வந்து இப்போ கரெக்டாக 3:30க்கு போகிறேன். ஸோ 3:30 டைம் என்னப்போ ஒரு நிமிஷம், ஆமாம் 3:45. ஸோ இப்போ அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது சரியான டிராஃபிக்காக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, நாங்கள் சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். நடுவில் இல்லை, எனக்கு வந்து இப்போ ஷூட் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணிட்டு ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இருக்கிற டைமில் தான் நான் வந்து சும்மா இங்கே பக்கத்தில் ரைடு மாதிரி போயிட்டு வரேன். நல்ல வேலை இந்த பைக்கை வச்சுட்டு காய்கறி வாங்கணும் போல். உங்கள் எல்லாருக்கும் இவனோட இது தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவனை பின் இப்படி வர வச்சுக்கிறேன். நீ இப்படி வந்துரு, கேமராவில் எதுவுமே தெரியாத சரியா? இப்படி வச்சுக்கோ. நீ படுத்துட்டேன்னா கேமராவில் ஃப்ரண்ட்டில் வந்துடுவேன், ஓகே? பட் எனக்கு லெஃப்ட் மிரர் சுத்தமாக தெரில. கால் 10 ரூபா அசீஸ். அசீஸ்க்கு வந்து ஸ்லோவாலாம் ஓட்டினாலாம் இல்லை, இந்த பைக் வந்து நல்லா அப்படியே ஓம்னு ஓட்டணுமா. அது இவன் பார்க்குற அந்த வீடியோஸில், அதுக்கப்புறமா இந்த வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணேன். நம்மளாம் எப்படி இருந்தோம் அதே தான்.
தெரியுதா? நான் இங்கே ஸ்பீடு எடுக்கிறேன்னா அவன் ஓட்டுறன்ற நினப்பில் உட்காந்துருக்கான், மிமிக் பண்ணிக்கிறான். ஒரு வாரமாக செம்ம மழை சென்னையில். லைக் ஹெவியான ரெயின்ஸ் இல்லை, பட் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அங்கே வேறு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு பாண்டிச்சேரி அந்த மாதிரி எங்கேயா போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பட் ஒர்க்கு எடிட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஸ்டஃப் இருக்கிறதுனால எப்போ டைம் கிடைக்குன்னு தெரில, பார்க்கலாம். இன்னும் இந்த பைக்குக்கு விண்ட்ஸ்க்ரீன் இன்னும் வரல. சரியான டிராஃபிக் தாம்பரம். பேபி, நீ இப்படி உள்ள வராத. ஆக்சுவலி நாங்கள் வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் சும்மா அப்படியே ரேண்டமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும் அப்படி இல்லை, சும்மா அப்படியே பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான். நான் நடுவில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து யாரோ ரைடர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாரோ டவுட் இல்லை, யாரோ அதை கேட்பாங்க, லைக் இந்த மாதிரி ஏன் வந்து லெஃப்டில் வந்து பின்னாடி வந்து காசிஸ். ஹண்டர் தான். கரெக்ட். நம்ம இந்த பக்கம் தான் போனோம் மழை பெய்யும்போது. அன்றைக்கி ஆக்சுவலி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் அதில் வந்து சில ரீல்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் நான் வந்து அன்றைக்கி நான் வந்து கேமரா நான் எடுத்துகிட்டு போகல. நான் சும்மா வந்து அப்படியே ஃபரானை மட்டும் கூப்பிட்டுட்டு போனேன். இங்கே இல்லை பேபி, அது வேறு ஒரு இடத்துல. ஸோ அன்றைக்கி வந்து மழை இல்லைன்னு நினச்சிட்டு கிளம்பணும். சரியான மழை. அதனால நான் ரெயின் கோட்ஸ் வச்சுருந்தேன். நானும் ஒன்று ரெயின் கோட் போட்டு இந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். எங்கே தெரியுமா போனோம்? இப்படி போயிட்டு அந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக அப்படியே சுற்றிட்டு வரும்போது பார்த்தாக்கா இந்த மாதிரி சன் இருந்தது, மழையும் பெஞ்சது. நாங்கள் பைக் ரைடில் இருந்தோம், அப்படியே ரெயின்போவும் பார்த்தோம். அது செமையாக இருந்துச்சு. அது சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணாமல் லைவாக நடக்குது. இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஒன்றும் நடக்காது, வெறும் கண்ணால் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குது.
உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை காய்ஸ். இப்போ நான் கேமரா வச்சுருக்கிறதுனால நான் வந்து இவனை லெஃப்ட்டில் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து பேசிகிட்ருக்கேன். நான் மட்டும் தனியாக போயிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இவங்க 2 பேரும் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்காங்களா, சரி வாங்க எல்லோரும் போயிட்டு வந்துடுவோம் ரைடு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லோரையும் இவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ரைடிங் ஜாக்கெட்ஸு, இவனுக்கு வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணணும் ரைடிங் ஜாக்கெட்ஸு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வேறு எங்கேயா கூப்பிட்டு போய்ட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டம்தான் 3 பேர் போகிறது இந்த பைக்கில். லைக் என்ன சொல்கிறது, இப்போ போகிறது ஒன்றும் இல்லை. இப்போ பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இப்போது இந்த பைக் வந்து 216 kg. இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? அரவுண்ட் 400 kg வந்துடும். இப்போ நாங்கள் 400 kg இருக்கும், ஆர் அட்லீஸ்ட் ஒரு 380 kg தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த இடம்லாம் வந்து எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். லக்கீலி இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இல்லை கைஸ். இப்போ தான் ஸ்லோவாக ஹிட் ஆகுது இந்த பைக். வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, மைலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல. பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவ்வளோவா மைலேஜ் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இப்போ என்னோடய டிரைவிங் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளச்சை பிடிச்சி இட்ஸ் லைக் நிறைய பெட்ரோல் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும்ல. ஹைவே ரைடிங்கில் நான் போகவே இல்லையா. ஹைவேல போயிருந்தாக்கா மேபி எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தா. சொல்லு பேபி. என்னது? இல்லை இப்போ எனக்கு அந்த மாதிரி இப்போ பேச முடியாது. இப்போது எனக்கு நான் வந்து இப்போது வ்ளாக் பண்ணுறதுனால எனக்கு நீ பேசுகிறது கேட்கல, ஓகேவா? ஹேண்ட் சிக்னல் தான். நாங்கள் எங்கே போகிறோம்? நோ ஐடியா காய்ஸ். ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறதாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிங்க நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன கேமரா எனக்குன்னு வந்து ரைடிங் கியர்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஹெல்மெட்டு, இந்த கேமரா எல்லாமே என்னோடய மச்சானோட தான். நான் இன்னும் எதுவுமே வாங்கலை. இந்த கேமரா வந்து என்னென்னாக்கா டிஜேயோட ஆஸ்மோ ஆக்ஷன் 5 ப்ரோ. அதில் வந்து நான் வந்து இந்த ஐஃபோனோட கேபிள் ஒன்று இருக்கும், ஐஃபோன்லேருந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதில் நான் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மைக் எடுத்து ஹெல்மெட்டில் வாய்க்கிட்ட வச்சாச்சு. டன், அவ்வளோதான். இவனுக்கு உட்கார்றது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் வந்து லெஃப்ட்லேயே பார்க்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் உட்காந்துக்கிறேன்.
பேபி நீ உட்கார், கம்ஃபர்டபுளாக உட்கார். நீ உனக்கு கஷ்டமாக இருக்கா? யூ ஓகே? இன்னும் யாருமே போல. ஓகே காய்ஸ், ஸோ நான் அப்படியே போகிறேன். இப்போ இவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நான் வந்து இவனை வந்து லெஃப்ட்லேயே சாஞ்சிட்டு வரான். ஸோ அதனால் அதுக்கோ நான் இந்த கேமரா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சும்மா இவங்களை ரைடு மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு வரேன். ஹோப் யூ காய்ஸ் லைக் திஸ் வீடியோ. சாரி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், புரியுது. பட் என்ன பண்ணுறது, இப்போ அவன்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பாக தூங்கிடுவான். ஸோ அதனால நான் அவன்கிட்ட பேசிவிட்டு இந்த கேமரா எடுத்து வச்சுட்டு எங்கே போகிறோன்றது ஐடியா இல்லை, சும்மா அப்படியே போயிட்டு வரோம். சும்மா அப்படியே இங்கே எதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு கேமரா எடுத்து வச்சுட்டு. சரி காய்ஸ், see you guys in the next video. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 990 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம சேனலில் வந்து 1000 வந்துடும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ காய்ஸ். பாய். இன்னும் ஆப்போசிட்டில் வந்துக்கின்னே இருக்காங்க.